ஹஜ் எனும் தியாகத்தின் பெருந்திரள் கொண்டாட்டம். திசையெல்லாம் திரண்டு கூடிற்று ஓர் திசை, ஒரே திசை, கௌபா எனும் பெருந்திசை. கௌபா எனும் பெருந்திசை அழகுறக் கோள்களிடை பூகோளம் கோலமிட்டு காலத்திடை பின்னிச் சராசரமும் பண்ணிச் செங்கோலோச்சும் மேகனல்லா நித்தம் நித்தியமாய கலிமாமொழியால் உனை துதித்தோமே அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் எனும் பெருந்தியாகத்தின் வியாபகத்தை, அதன் வேருறுப்பின் விலாசத்தை, கல்புகளில் பெருகும் விசுவாசத்தை. ஹஜ் எனும் பெருந்தியாகத்தின் வியாபகத்தை, அதன் வேருறுப்பின் விலாசத்தை, கல்புகளில் பெருகும் விசுவாசத்தை. அத்தர் வாசம் வீசும் பெருநாள் கவிதை பூரிப்பை, அத்தர் வாசம் வீசும் பெருநாள் கவிதை பூரிப்பை அனைவருக்கும் பரிமாற வந்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈகை பெருநாள் இதயத்துக்கெல்லாம் 10ஆம் பிறை நாள் பிரகாசத்தின் ஈத் முபாரக். ஹஜ் எனும் பெருமுற்றத்தில் திசையெல்லாம் திசை முகங்கொண்டு திரண்டங்கு கேட்கிறது. ஹஜ் எனும் பெருமுற்றத்தில் திசையெல்லாம் திசை முகங்கொண்டு திரண்டங்கு கேட்கிறது. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஹஜ் எனும் பெருந்திரள் கொண்டாட்டத்தில் நாம் மனம் பூரித்தோமா? ஹஜ் எனும் பெருந்திரள் கொண்டாட்டத்தில் மனம் பூரித்தோமா? ஹஜ் எனும் பெருந்தியாகத்தில் மனம் நிறைந்தோமா? தியானத்தில் திளைத்தோமா? பெருமுயற்சியில் தொடர்ந்தோமா? பேரருளில் நனைந்தோமா? இறை திருப்தியில் கலந்தோமா? மீ அன்பில் கரைந்தோமா? நாம் மீ அன்பில் கரைந்தோமா? ஹஜ் எனும் பெருந்திரள் கொண்டாட்டத்தில் மனம் பூரித்தோமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என சுப சோபனத்தில் நாம் திளைத்தோமே. ரப்பே, இஹ்ராம் கட்டும் துணியை இறுகப் பற்றி கொண்டு ஒவ்வொரு துல்ஹஜ்ஜிலும் இதயம் துடிக்கிறேன் நான். ரப்பே, இஹ்ராம் கட்டும் துணியை இறுகப் பற்றி கொண்டு ஒவ்வொரு துல்ஹஜ்ஜிலும் இதயம் துடிக்கிறேன் நான். ஹஜ்ருல் அஸ்வத்தை முகர்ந்த வாசத்தை, ஹஜ்ருல் அஸ்வத்தை முகர்ந்த வாசத்தை மூச்சில் நிரப்பி மீதி காலமெல்லாம் ஆவல் பூக்குறேன் ரப்பே. ஹஜ்ருல் அஸ்வத்தை முகர்ந்த வாசத்தை மூச்சில் நிரப்பி மீதி காலமெல்லாம் ஆவலை ரப்பே எங்கனம் நாம் உரைப்பேன். மீதி காலம் வாழும் ஆவலை ரப்பே எங்கனம் நான் உரைப்பேன். மகாமுல் இப்ராஹிம் நிழலில் என் காலடி தடத்தையும் புதைக்க விரும்பி இதயம் துடிக்க துடிக்க அவாவுகிறேன் ரப்பே. உன் சந்நிதியில் சுஜூதில் கிடந்து அழுது தொழுது தௌபாவில் தோய்ந்து தியாகங்களால் நிரம்பி வழிந்த பழைய பாலை நிலத்தில் உலாவும் ஆசை பொங்கினேன் ரப்பே. நான் ஆசை பொங்கினேன் ரப்பே. இஹ்ராம் கட்டும் துணியை இறுகப் பற்றி கொண்டு ஒவ்வொரு துல்ஹஜ்ஜிலும் இதயம் துடிக்கிறேனே ரப்பே. நான் இதயம் துடிக்கிறேனே ரப்பே. அரபா பெருவெளியிலிருந்து உன்னை சந்திக்கும் ஆவல் பூத்த மனசோடு ஒவ்வொரு துல்ஹஜ்ஜின் 9ஆம் பிறைகளில் நோன்பில் தோய்ந்து கிடக்கிறேன் ரப்பே. நான் நோன்பில் தோய்ந்து கிடக்கிறேன். கௌபா எனும் திசை முகத்தில் ஈமானிய முகங்களை காணுகிறேனா ரப்பே. நான் கௌபா எனும் திசை முகத்தில் ஈமானிய முகங்களை காணுகிறேனா? மொழி பேதமில்லை, நிற பேதமில்லை, குல பேதமில்லை, தேச பேதமில்லை. மொழி பேதமில்லை, நிற பேதமில்லை, குல பேதமில்லை, தேச பேதமில்லை, வழி பேதமும் இல்லை என ஒரே வழியில் நிறைந்தெழும் ஈமானிய முகங்களை நான் காணுகிறேனா ரப்பே. ஷைத்தானுக்கு எறிந்த கற்குவியலில் எத்தனை ஷைத்தான்கள் கொல்லப்பட்டனவோ அருகிலேன் நான், அருகிலேன் ரப்பே. திரும்பி வருகிற போது ரப்பே, திருந்தி வருகிற போது திரும்பியும் வருகிற இபிலீசுகளால்
கட்டுடைக்கப்படுகிற ஹஜ்ஜின் தாற்பயங்களை எண்ணி துயர்கிறேன் ரப்பே. நான் எண்ணெயில் குழைத்தெடுத்து பட்டு மெத்தையில் படுத்து கிடக்கிறது ஒரு ராஜ்யம். எண்ணெயில் குழைத்தெடுத்த பட்டு மெத்தையில் படுத்து கிடக்கிறது ஒரு ராஜ்யம். தலை விரித்து போட்டு நவ ஷைத்தானுக்கு வரவேற்பு பாட்டு செய்கிறது. தலை விரித்து போட்டு நவ ஷைத்தானுக்கு வரவேற்பு பாட்டு செய்கிறது. வரவேற்று தலைகுனிவில் வரலாற்று தலைகுனிவில் நான் இப்ராஹிம்களை, இஸ்மாயில்களை, ஹாஜராக்களை கண்ணீர் மல்க காண்கிறேன். ரப்பே, நான் இப்ராஹிம்களை, இஸ்மாயில்களை, ஹாஜராக்களை கண்ணீர் மல்க காண்கிறேன். வர்ண ஒளி பூட்டிய நடிரவுகளில் பளிங்கு நிறத்து பாரசீக கம்பளங்களில் முழு ஆடு பொரித்த சாப்பாட்டு மேசைகளில் இன்னும் கற்காத வெள்ளை நீளத் தோப்புகளில் பட்டத்து பெண்டிரின் ஒளி பூச்சு பொருந்திய வதனங்களில் இபிலீசின் நடனம் நிகழ்கிறது. ரப்பே, இபிலீசின் நடனம் நிகழ்கிறது. அங்கே கபனிடப்பட்டு கிடக்கிறது கண்ணீரால் ஒரு தேசம். கபனிடப்பட்டு கிடக்கிறது கண்ணீரால் ஒரு தேசம். நீண்ட இருள் படர்ந்த ராத்திரிகளில், இடித்து நொறுக்கிய கட்டிடங்களில், குருதி வழிந்து உறைந்த உயிர்களில், குடிநீரும் வற்றி தாகித்த உதடுகளில், பசியால் நொடிந்து வீழ்ந்த வயிறுகளில் இன்னும் முறியாத நம்பிக்கை. அங்கே கபனிடப்பட்டு கிடக்கிறது ஒரு கண்ணீர் தேசம். நீள் இருள் படர்ந்த ராத்திரிகளில், இடித்து நொறுக்கிய கட்டிடங்களில், குருதி வழிந்து உறைந்த உயிர்களில், குடிநீரும் வற்றி தாகித்த உதடுகளில், பசியால் நொடிந்து வீழ்ந்த வயிறுகளில் இன்னும் முறியாத நம்பிக்கை. ஷைத்தூன் விதைகளில், விருட்சங்களில், வயல்களில், எவராலும் அறுக்க முடியா தொப்புள் கொடி நிலத்தில் அந்த ஷைத்தானின் பெருங்கரம், அந்த ஷைத்தானின் கொடுங்கரம் நீள்கிறது ரப்பே. ஹஜ்ஜின் பெருமானத்தால் நாம் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம் ரப்பே. இறைநேச கவி கொண்டு கவிநேசன் நவாஸ் வந்தார். இங்கே இறைநேச கவி கொண்டு கவிநேசன் நவாஸ் வந்தார். கௌபா மீதழும் தியானத்தின் தாகத்தை மக்கத்தின் தியாகத்து குடும்பமெனும் பாத்திரத்தில் நிரப்பி பருகத் தருவார் அவர். படைத்து பரிபாலித்து பாதுகாத்து நேர்வழி காத்த இறைவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறைவழி பாடில்லாது சிலை வடிக்கும் நட்சத்திர வெளிப்பாட்டின் பூமி அது. வரம்புகள் இல்லாத கொடுமையின் கொடூரம், நும்ரூதின் தலைக்கணம் பிடித்த கர்வம். இல்லாததும் பொல்லாததும் மெய் சொல்லாததும் வெல்லாததும் மனம் அல்லாததும் ஈமானியம் இல்லாததுமாக இருந்த பூமியாகும் அன்றைய பூமி. இல்லாததும் பொல்லாததும் பொய் சொல்லாததும் வெல்லாததும் மனம் அல்லாததும் ஈமானியம் இல்லாததுமாக இருந்த பூமியாகும் அது அன்றைய பூமியாகும். உலகை திருப்பி உள்ளத்தை நிரப்பி வாழ்நாள் முழுவதுமாக நட்பணி இறைப்பணி அரும்பணி பெரும்பணி செய்து உலகை திருப்பி உள்ளத்தை நிரப்பி வாழ்நாள் முழுவதுமாக நட்பணி இறைப்பணி அரும்பணி பெரும்பணி செய்து ரஹ்மத்தாக உம்மத்துக்குள் ஒரு அணி சேர நபி இப்ராஹிம் குடும்பத்தார்கள் பணி செய்தார்கள். தியாகம்தான் தாகமாக தியானமானதும் பெரும் தியாகம்தான் நபி தியாகம்தான். கசிந்த பாசத்தில் நசிந்து விடாது அசைந்து விடாது அடுத்து வரும் சந்ததிக்கும் அன்னை ஆஜராவின் நெஞ்சுரம்தான் அந்த மானுடன்தான் தியாகத்தின் தெம்பிடந்தான் இஸ்லாத்துக்கும் மகுடந்தான். கசிந்த பாசத்தில் நசிந்து விடாது அசைந்து விடாது அடுத்து வரும் சந்ததிக்கும் அன்னை ஆஜராவின் நெஞ்சுரம்தான் அந்த மானுடன்தான் தியாகத்தின் தெம்பிடம்தான் இஸ்லாத்துக்கு மகுடந்தான். அது கொதிக்கும் பாலை கையில் பாலுக்கு அடுமலலை, அது கொதிக்கும் பாலை கையில் பாலுக்கு அடுமலலை, தனிமையின் நிலை
கவலை, இறை ஏவலை நிராகரிக்காத உன்னத மனநிலை. இறை தூதரின் மனைவி ஆஜர் கதறவில்லை, பதறவில்லை. பற்றானது மிகுந்த இறைப்பற்று, சிறப்பு பற்று, உயிர் பெற்ற உயர்பற்று, அஜ்ஜின் வரம் ஏற்று பெரும் பேற்று. அது கொதிக்கும் பாலை கையில் பாலுக்கு ஆடும் மழலை, தனிமையின் நிலை, கவலை, இறை ஏவலை நிராகரிக்காத உன்னத மனநிலை. இறை தூதரின் மனைவி ஆஜர் கதறவில்லை, பதறவில்லை. பற்றானது மிக இறைப்பற்று, சிறப்பு பற்று, உயிர் பெற்ற உயர்பற்று, அஜ்ஜின் வரம் ஏற்று பெரும் பேற்று. வானம் நிலம் தனிமையின் மனம். வானம் நிலம் தனிமையின் மனம், அந்த கவனம்தான் தியான சுவனம். கனத்ததும் கவனத்தின் சுவனத்தும் பூரித்தும் பிரார்த்தித்தும் மனம் ஈர்த்தும் ஆர்வமாக வெள்ளை ஆடை தரித்தும் ஈரம் வருடும் கோடி காலடி கவலைகள் தீர்க்கும் இறைமடி. கண் கவரும் ராஜாங்கம், கண் கவரும் ராஜாங்கம், அந்த கௌபாவின் கம்பீரம். கௌபா கிப்லா விரும்பும் தௌபா, கௌபா கிப்லா விரும்பும் தௌபா. பிறப்பும் இறப்பும் பொறுப்பும் அந்த ஏகரப்பின் விருப்பமாக இருக்கும். சத்தாக உயிர் சேத்தாகும் திருப்பம் குர்பான் எனும் தியாகமேகம் அமல்களின் தாயாகும். தடங்கள் இல்லாத தடயங்களாக எங்கள் விடயங்கள் அவனிடம் அடங்கும். நெற்றி அந்த புனித நிலம் படும், நெற்றி அந்த புனித நிலம் படும். சொர்க்கத்து பூமி செங்கம்பலம் விரிக்கும், தக்க பலன் அதிக நலம், ஆதிக்கமில்லாத நல்லுள்ளம், அஜ்ஜின் பலம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வரம், அஜ்வரம் அனைவருக்கும் ஒரு தரம். துடிக்கும் தூய இருதயங்களோடு மகத்தான மண் வளத்திலிருந்து, துடிக்கும் தூய இருதயங்களோடு மகத்தான மண் வளத்திலிருந்து கௌபாவை சுமந்தவாறு மேலோங்கிய பரவசத்துடன் தெம்பாக திரும்புகிறது பூமி. துடிக்கும் தூய இருதயங்களோடு மகத்தான மண் வளத்திலிருந்து கௌபாவை சுமந்தவாறு மேலோங்கிய பரவசத்துடன் தெம்பாக திரும்புகிறது பூமி. காற்று மண்டலமெங்கும் கமகமக்கிறது கௌபா, காற்று மண்டலமெங்கும் கமகமக்கிறது கௌபா. இதோ உலகெங்கும் தக்பீர், தியாகத் திருநாள், ஊரெங்கும் பெருநாள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கௌபா எனும் தியானத்தை தன் தீன்மொழியில் சொன்னார் கவிநேசன் நவாஸ். இனி முல்லை ரிசானா தியாக பெரும்பெண் ஹாஜராவின் பெருமுயற்சி கதை சொல்வார். தியாக பெரும்பெண் ஹாஜராவின் பெருமுயற்சி கதை சொல்வார். சஃபா மர்வா குன்றுகளிடை தொங்கோடிய நம்பிக்கை சொல்லை காலடி தடங்களில் காட்டுவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹுல் ஹம்து. அனைத்துலக வாழ் முஸ்லிம்களுக்கும் ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓர் அகலா நினைவு கவி. ஹஜ் கொண்டாட்டத்தில் ஒரு நினைவில் அழியா கவி. தலைப்போ சஃபா மர்வா எனும் பெருமுயற்சி. தியாக திருநாளில் இறைநாமம் போற்றி, தியாக சிந்தையில் இறைநேசம் போற்றி, தியாக பார்வையில் நிறைநேசம் போற்றி, தியாகச் செம்மலாய் மறைவாசம் போற்றி. ஆம், இறைவனின் கட்டளை அது. இணை பிரியா மனைவியை மழலையுடன் சேர்த்து இருதய தைரியம் மனதிலே பொருந்திக் கொள்ள இரு கண்மணிகளையும் அழைத்தபடி பாலைவன பாதையில் இளகிய நினைவுகளுடன் முதுமையும் புடைசூழ இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் விரைகின்றார். இழப்புகள் இறை நம்பிக்கை தூதாக, மற்ற அவை தூசாக எண்ணி, இருப்பிடம் இல்லா முட்புதர் காட்டினுள் இரக்கம் எட்ட நிற்க மனைவி குழந்தையை விட்டு திரும்புகையில் திரும்பி பார்த்தால் மறுபடியும் செல்வ குழந்தையின் வதனமும் அன்பு மனைவியின் ஆதரவும் ஆர்ப்பரித்து விடுமென்ற அச்சம். திரும்பாமல் முன்னோக்கி நடந்தார் இறை நேசர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள். அத்தருணம் 90 அண்மித்த அகவையில் அன்னை ஹாஜரா நாயகியாம் தலை நிமிர்ந்து கனிவுடன் ஒரு வார்த்தை கணவனை பார்த்து, யார் சொல்ல கேட்டு என்னை நிற்கதியாய் யாருமற்ற காட்டில் விட்டு செல்கின்றீர்? யான் என்ன தவறிழைத்தேன்? கணவன் பின் சென்ற கலங்கிய பேதையாய் முன்னோக்கி நடந்த இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து ஒற்றை வார்த்தை, ஆம் ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் கட்டளை இது என பகர்ந்தார் அவர். அல்லாஹ்வின் கட்டளையா? விழித்து கேட்டார் ஹாஜரா நாயகி. அல்லாஹ்வின் பணிப்புக்கு பின் மறுப்பேதும் இல்லை.
அல்லாஹ்வின் துணையுடன் நாம் இருப்போம் துணிவுடனே. சென்று வாருங்கள் விடை பகர்ந்தார் அக்கணமே. தனிமை, மூப்பு, அச்சம், ஆதரவின்மை, பல்வகைமையுடன் தவறிழைக்கா மனநிலையில் அகப்பட்ட பெண்ணியம், செய்வதறியா சிறகிழந்த பறவையாய் மழலையுடன், சித்தம் பேதலிக்கா மன உறுதி, பணிவு, பொறுமையுடன், இறை நம்பிக்கை, விடாமுயற்சியும் பெருமனதாய் அரவணைத்த மழலை மார்போடு சாய்ந்திருக்க அப்பாலை மண்ணிலே தனிமையுடன். ஓரிரு நாட்களில் எடுத்து வந்த உணவும் அள்ளி வந்த குடிநீரும் தீர்ந்து போக பசியால் தாகத்தால் வாடிய மூதாட்டி ஹாஜரா நாயகி அவர்களும் அழுது துடிக்கும் அன்பு குழந்தை இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களும் அங்கும் இங்குமாக அலைய வேண்டிய சூழ்நிலை. நீண்ட வருடங்களின் பின் கிடைத்த அருமை புதல்வன் உணவின்றி நீரின்றி பாலின்றி அழுகையில் வீறிட செய்வதறியா தாய் குழந்தையை சபா மர்வா 2 குன்றுகளுக்கருகே நிலத்திலே தவளவிட்டு சபா குன்றில் ஒருமுறை மர்வா குன்றில் மறுமுனை என 7 முறை சயீ என்ற நிலைக்குள்ளாக்கி அங்கலாய்த்தார். அது முள்ளும் கல்லும் நிறைந்த செப்பனற்ற பாதை. மாறி மாறி விடாமுயற்சியுடன் அலைந்த தியாகம், மாறி மாறி விடாமுயற்சியுடன் அலைந்த தியாகம். உடலும் உளமும் ஒன்று சேர உளைச்சல் மிக்க மனதளவில் பொறுமை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சி என்ற கோப்புக்குள் மீண்டும் 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 விடாமல் ஓடிய பொழுது பறவை கூட்டம் ஒன்று வானத்தில் வட்டமிட்டு பறந்து திரிவதைக் கண்டு தாயின் மனதோ பதைத்தது. தன் குழந்தைக்கு ஏதும் நேர்ந்து விட்டதோ என பரபரப்புடன் கீழிறங்கி பார்த்த தாயின் கண்கள் ஆச்சரியத்தால் அகல விரிந்தன. தரையில் தவழ்ந்த குழந்தையோ தாகத்தால் தரையில் உதைத்து உதைத்து உரச, குதிகால் உரசலில் பாலை நிலத்திலே குளிர்ந்த நீரூற்று குழந்தையில் குதிகால் வழியே குதித்தோடி மழலையை சூழ்ந்து மகிழ் கொள்ள குளமாக பெருகிய தண்ணீரோ சூடான பாலையை தணித்தது. பாலையில் ஊற்றெடுத்த நீரூற்று தத்தளிக்கும் மழலையுடன் கொஞ்சலாக சுற்றி திரிந்த புட்களுக்கு மிஞ்சலாக வரையறை இன்றி ஊட்டெடுத்து கொண்டே இருக்க ஓடோடி வந்த ஹாஜரா நாயகியின் 2 கரங்களும் குழந்தையை வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு நீர் பருக்கி தானும் மருந்தி ஆறுதலடைந்த நிலை. ஊறிய நீரூற்று திக்கற்றி செல்ல முன் பாலை மண்ணிலே அணை கட்டி ஜம் ஜம் நில் நில் என்ற கட்டளையில் கட்டுப்பட்டு நின்றது. இன்று வரை அதே ஊரல் தீராத ஜனமாய் மக்கமா மாநகரை அருமையாய் நிரப்பமாய் நோய் நிவாரணியாய் அல்லாஹ்வின் அருட்கொடையாய் அற்புத நிகழ்வாய். அல்ஹம்துலில்லாஹ். சபா மர்வா எனும் பெருமுயற்சி என்ற தலைப்பு பெருமுயற்சி கொண்டு நேயர்களுக்கு சமர்ப்பித்ததில் உள்ளம் களிப்படைகிறது. இறை நேசர்களின் வரலாறு உலகம் அழியும் வரையுள்ள மனத்தாங்கள். மனதளவில் தாங்குவோம், பெருமனதாய் புகழ் கூறுவோம். வஸ்ஸலாம். ஆசிரியராய், உதவி அதிபராய், கல்லூரி பணி தொடர்பவர் முல்லை ரிசானா. பனுவல் பல தந்த பவித்திரி, புத்தளத்து கவி புத்திரி. நஃபீல் அபாபில் பேனா சொண்டு சுமந்த ஈரச் சொல் கொண்டு தெளிப்பார் ஜம்சம் எனும் பேரூட்டின் கவிதை. ஜம்சம் எனும் பேரூட்டின் கவிதை. பன்னீர் வாசத்தை நுகர்வோம் வாருங்கள். அன்பின் அருளாளன் அல்லாஹ்வின் பேரும் சொல்லி, அன்றும் இன்றும் என்றும் நன்றாய் நாமும் வென்று வாழ மானுட மார்க்கம் தந்த மாநபி போற்றி நானும் சொல்வேன் எந்தன் கவிதை. வாய்ப்புக்கு நன்றி. நான் நஃபீல் அபாஃபில். ஜம்சம். ஜம்சம் சரித்திரத்தின் யாத்திரையில் சங்கமம் ஆன ஈமானிய பெருநதி. கருப்பு போர்வையில் காயப்பட்ட உள்ளத்தை கழுவித் துடைத்தவர்கள், ஆன்மாவை தத்து கொடுக்கும் அன்னை மடி, இம்மைக்கும் மறுமைக்கும் என்றுமே அறுபடாத தொப்புள் கொடி, ஒற்றை குடும்பமொன்று ஓர் இறைவனுக்காக தம்மை தியாகித்த வரலாற்றின் முதல் நெடி, கடுகதை வாழ்வில் விடுகதை நாட்களின் நறுமண நெடி. ஆளில்ல அகன்ற பாலைவனத்தில் அன்னை ஹாஜரா. படபடக்கும் உள்ளமும் துடிதுடிக்கும் உயிரும் வடபடக்கும் விழிகளும், ஆனாலும் ஆழ்மனம் முழுக்க அல்லாஹ் மீதான அப்பழுக்கற்ற நேசம், கரைகளும் குறைகளும் திரைகளும் அற்ற ஆழமான நேசம். ஒற்றையடி பாதையில் ஒதுங்கி நிற்க ஒரு துளி நிழல் இல்லாவிட்டாலும் சிறிதும் கலக்கமின்றி இறை புகழ் பாடியவர்களுக்கு தங்கு தடையின்றி ஓடி வந்த தாரக மந்திரம் ஜம்சம். தவழும் வயதிலே தன்னை அர்ப்பணிக்க துணிந்த தனையனுக்கும் தன் மகவையே தாரை வார்க்க துணிந்த தாய்க்கும் அல்லாஹ் அள்ளி கொடுத்த அற்கொடைதான் ஜம்சம். ஜம்சம் உரத்து சொல்லும் சங்கதி ஒன்று இருக்கின்றது.
அதை நானும் சொன்னால் கேட்பாயா என் தோழா? ஏகனின் திருப்தியை வெற்றி கொள்வதே இந்த வாழ்வின் ஒற்றை இலக்காம். உதவாத, அபவாத, பெருவாத, பிடிவாத அகங்காரங்களில் மூழ்கி சாவாமல் அல்லாஹ்வின் அன்பை அளவின்றி அள்ளிக்கொள்வதே இந்த பிறப்பின் சிறப்பு. அதுவே இந்த பிறப்பின் சிறப்பு. ஆண்டவன் அன்பாளன், அருளாளன். அல்லாஹ்வின் திருப்திக்காய் அனைத்தையும் கடந்துவிட்டு வந்த அன்னை ஹாஜராவையும் அருமை இஸ்மாயிலையும் தேடி வந்த சுந்தரத்து சுவனத்தின் நதிதான் ஜம்சம். அது எம்மையும் நினைக்காதா? தீராத எமது தாகத்தையும் தீர்க்காதா? ஆண்டவன் திருப்திக்காக எமது ஒற்றை நொடிகளை ஒன்று சேர்த்தால், ஆண்டவன் திருப்திக்காக எமது ஒற்றை நொடிகளை ஒன்று சேர்த்தால் மறுமையில் அரிசின் நிழலும் வலதுகை பட்டோலையும் கிடைக்காமலா போய்விடும். ஆண்டவன் திருப்திக்காக எமது ஒற்றை நொடிகளை ஒன்று சேர்த்தால் மறுமையில் அரிசின் நிழலும் வலதுகை பட்டோலையும் எமக்கு கிடைக்காமலா போய்விடும். சாமத்து கோழி சங்கடக்கி, சாமத்து கோழி சங்கடக்கி பதுங்கி கிடக்கும் அந்திக்காலையிலும், அனல் அரக்கனினால் அடிவயிறு தீப்பிடிக்கும் பகல் பொழுதிலும், உழைத்து களைத்து உடல் தேய்த்த பின்னிரவிலும் கைகட்டி தக்பீர் சொல்வதும் ஏகனின் திருப்திக்காகத்தானே. உள்ளத்து உணர்வுகளை ஒடுக்கி ஒவ்வாத சிந்தனைகளை மடக்கி அவ்வப்போது ஆழ் மனதுக்குள் ஆன்மீக சிந்தனைகளை முடுக்கி விடுவதும், உள்ளத்து உணர்வுகளை ஒடுக்கி ஒவ்வாத சிந்தனைகளை மடக்கி அவ்வப்போது ஆழ் மனதுக்குள் ஆன்மீக சிந்தனைகளை முடக்கி விடுவதும் அவனது நேசத்துக்காகத்தான். காய்ந்த வயிற்றுடன் தீந்த உள்ளத்துடன் தவித்து நின்றாலும், நான் தனித்து நின்றாலும் துளியும் கலங்காமல் துடித்து முன்னேறிட முனைவதும் அந்த ஏகனின் திருப்தியால் தான். கற்கல்களின் சர்க்கல்களில், கங்குல்களின் மங்கல்களில், புண்களின் பண்களில், துக்கங்களின் பக்கங்களில் வெந்து நொந்து வேர் விதிர்த்து போயிருந்த ஒற்றை உள்ளங்களுக்கு ஒத்தடமும் அதே ஏகனின் திருப்திதான். ஜம்சம் உள்ளங்களின் உயிர் மூச்சு, ஜம்சம் உள்ளங்களின் உயிர் முடிச்சு. கருகிப்போன கல்புகளை உருகிப்போன உயிர் கரைசல்களை தலைகோதி உயிர் நனைத்து நெத்தி முத்தமிட்டு மறுபிரசவம் சுக பரவசமாக, உயிர் நனைத்து நெத்தி முத்தமிட்டு மறுபிரசவம் சுக பரவசமாக தத்தெடுக்கும் தாய்மடி ஜம்சம். அனைத்து இலைகளும் உதிர்ந்து போன பின்பும் தேடி வந்து அமர்ந்து தவிட்டாமல் பாடும் ஒற்றை கிளி போன்று, அனைத்து இலைகளும் உதிர்ந்து போன பின்பும் தேடி வந்து அமர்ந்து தவிட்டாமல் பாடும் ஒற்றை கிளி போன்று, உள்ளத்தின் அத்தனை உயிர்ப்புக்களும் பற்றியறிந்து கருகி போனாலும் ஹஜரின் அஸ்வத்தின் ஈர முத்தமும் மக்காம் இப்ராஹிமின் சிறு நிழலும் ஜம்சமின் ஊடுருவலும் மேலும் எம்மைக்கே பரிசளித்து விடாதா? அன்பின் ஜம்சமே, மீண்டும் உன்னை தேடி யானும் வர வேண்டும். கருப்பு போர்வையில் கை பதித்து கண்ணீர் துளித்து காயங்கள் ஆற்றி கனவுகள் ஏற்றி உயிர் ஊற்றெடுக்கும் ஒவ்வொரு ஊற்றிலும் உன்னை நிரப்பி நானும் ஆனந்திக்க வர வேண்டும். அகம் மகிழ வேண்டும். ஆறுதலுடன் ஆன்மா நடிக்க வேண்டும். அது போதும் எனக்கு. அன்பின் ஜம்சமே, மீண்டும் மீண்டும் உன்னை தேடி யானும் வர வேண்டும். கருப்பு போர்வையில் கை பதித்து கண்ணீர் துளிர்த்து காயங்கள் ஆற்றி கனவுகள் ஏற்றி உயிர் ஊற்றெடுக்கும் ஒவ்வொரு ஊற்றிலும் உன்னை நிரப்பி நானும் ஆனந்திக்க வேண்டும். அகம் மகிழ வேண்டும். ஆறுதலுடன் ஆன்மா நனைக்க வேண்டும். அது போதும் எனக்கு. நபீல் ஓர் ஆசிரியர், இறையின்ப மென்மொழி பணுவலாளர், 30க்கு மேல் நூல் தந்தவர், கருப்பியை முகப்பில் வைத்தவர், அபாபிலாய் சிறகு வளர்ப்பவர் நபீல். முஸ்தலிஃபாவிலும் கல் பொறுக்கி 7 தடவை சிறிய பெரிய ஷைத்தானின் முகத்தில் அறையலாம் இனி. முஸ்தலிஃபாவிலும் கல் பொறுக்கி 7 தடவை சிறிய பெரிய ஷைத்தானின் முகத்தில் அறையலாம் இனி. சொல்லை கல்லாய் பொறுக்கி கவியாக்கி தருவார் மர்ஜான். மர்ஜான் தன் பாட்டில் மினா எனும் முறைப்பாட்டை பாடுவார். பலஸ்தீனத்தின் நிலை எண்ணி சொல்லுவார். மினா எனும் முறைப்பாடு எனக்கமைந்த தலைப்பானது மினா எனும் முறைப்பாடு. கவியரங்கத் தலைவர் மூலமது இறைவனது ஏற்பாடு. படத்தான் போகிறேன் பெரும்பாடு, நினைத்தேன் தலைப்பை தரும்போது, இணையே எதுவும் கேட்காது சொற்கள் விழுந்தன இவ்வாறு. இறை காய் தன்னுயிர் மிகு இன்னுயிர் மகவு தர கண்ணிய நபி கண்ணிமைக்கும் முன்
இன்னொரு உயிரளித்து அன்புடையோன் காத்த இந்நாள் என்றும் இது பொன்னாள். அந்நாள் எந்நாளானால் என்ன? எந்நாள் என்னாவு சொன்னால் பின்னால் ஒரு நாள் எண்ணாமல் போவாரோ மாட்டார் எனும் திண்ணத்தால் பாட்டால் ஒரு முறை பாட்டை கேட்பேன் தருவீர் வருவீர் கரம் கோர்ப்பீர். உள்ளம் படபடக்கும் கள்ளமில்லா இத்தருணத்தில் இதோ இதோ சொற்களினும் கனிகள் கற்களென என் கை நிறைய ஒவ்வொன்றா எரிகின்றேன் இப்லீஸை எரிப்பதற்கு. கள்ளறிதல் என்கையிலே காசா என் கண் முன்னே ஏனோதான் வந்தது போ இரவெல்லாம் உறங்களையே. சொல்லறியா துன்பமது நெஞ்சினையே அறுக்கிறதே. இராணுவமோ ஆயுதமோ தம் முன்னே எதுவரினும் கள்ளொன்றை எடுத்தாலும் துணிவோடு எதிர்ப்பாரே. பெரியவரோ வலியவரோ மலையளவோ அல்லறவர், மெல்லியவர் எளியவர் முழுமை பெறா சிறுவர் அவர். ஜைத்தூன் கனியும் ஈச்சையதும் இனிமை தரும் பேச்சுடனே பறித்தெடுத்தே பானங்களை பதப்படுத்தும் பெண்டிரவர். பச்சிலம் தம் பாலகரின் குருதியையும் நினைத்தையுமே கைகளில் சுமக்கும் விதம் கனவில் எண்ணி வதைக்கிறதே. கனவல்ல அது நிஜமல்லவோ நினைக்கையிலே பதைக்கிறதே. இருந்தும் நான் என் செய்வேன் இயலாமை தடுக்கிறது. இயலாமை என்பது என்னையே நான் கேட்கின்றேன். எனக்கு எதுவும் புரியவில்லை முறைப்பாடாய் முன்வைத்தேன். சமூகமதி நீ சொல்லு முகமதி என இலங்கிடும் எம் நபி முகம்மதுவின் நும்மத்தே. 20 நூற்றாண்டு சாபத்தால் நாடற்று நாடோடியாய் பரிதவிக்க நாடியே அவர் உதவினரே. நட்பாக நடித்தவரும் நட்பாம்பாய் விஷம் கக்கி நாசம் செய்வதை பாரீரோ நயவஞ்சகம் இதுவன்றோ. முறைப்பாடாய் முன்வைத்தேன் முறையோ இது சொல்வீரே. தாள அல் பத்ருல் அலைனா என பாடி வரவேற்று பலரையும் வாழ வைத்த பலஸ்தீனர் பாவமன்றோ. ரஹ்மானின் அருள் நிறைந்த சுலைமானின் தேசமென்று கலைமானும் கருநறியும் உறவாடிய காலம் அன்றோ. அக்ஸாவை அழகமைத்த ஜின்னினமே ஏன் ஒளித்தாய்? ஹூத் ஹூதே எங்கு சென்றாய்? ஒருமுறை இங்கு வாராயோ? வான்வெளியில் பறந்து சென்று மண்ணாழ்வோரை கேளாயோ? வளம் மிகுந்த மண்ணின் மைந்தர் வரம் நிறைந்த வாழ்வு பெற்றோர் இரிசாபம் இம்மையிலே இறங்கிடும் என கூறாயோ? ஈகை திருநாள் இன்று உரைப்பேன் நான் உண்மை ஒன்று. இனம் தாண்டி மொழி தாண்டி நாம் எல்லாம் மனிதர் என்றோ. கிழக்கோரம் விழும் எரிகணைகள் மேற்கில் வரும் விதி வரலாம். உள்ளச்சம் கொண்டு இங்கு ஓங்கி உரைக்க மாட்டீரோ. குழந்தை நோக்கி பாம்புவரின் பூனை கூட கடித்திடுமே. ஆறறிவு மனிதர் நாம் கண்மூடி நடிப்பதுமே. கன்றாவி கலாசாரம் காது வரை ஆடம்பரம் அள்ளி இறைக்கும் சள்ளி எல்லாம் கொள்ளை போகும் நாள் வரலாம். புத்தியின்றி பேதளித்த மத்திய கிழக்கே நீ கேள். அரையணையின் அரசே நில். நீயோர் ஆண் புருஷனா சொல். உனக்கொரு தோப்பெதற்கு தருகிறேன் நான் அபாயா உனக்கு. இறுதியாக கூறுகிறேன் இஸ்ராயில் வருகையிலே இஸ்ரவேலர் வரமாட்டார். இதுவே என் முறைப்பாடு. உடனே நீயும் புறப்படு. அவர் மொழியாசிரியர் உதவி அதிபர் மர்ஜான் மொழிந்த கவிதையின் சூடு பரவி நவ ஷைத்தானையும் சுட்டரிக்க வேண்டுவோம் நாம். 9ஆம் பிறையொளியில் அரபாவின் பெருவெளி பரப்பில் சந்தித்த ஆதியின் இருஜீவனின் தொடர்ச்சியில் அகத்தில் எழும் உணர்ச்சியின் சொற்கலவை அகத்தி முறிப்பூர் ஃபைசல் ஃபரீத். நிரம்பி வழியும் நிசப்தம் உடைத்து கவிதை பெருக்குவாரினி. நிரம்பி வழியும் நிசப்தம் உடைத்து கவிதை பெருக்குவாரினி. அரபாவின் பெருவெளி எங்கும் கேட்போம் வாருங்கள். ஏற்றம் நிறை பெரியவனே போற்றத்தகு நாயகனே. ஏற்றம் நிறை பெரியவனே போற்றத்தகு நாயகனே. ஆற்றல் கொடு ஆண்டவனே போற்றும் கவி செய்திடவே. ஆற்றல் கொடு ஆண்டவனே போற்றும் கவி செய்திடவே.
அரபிக்கு அரபி என்றோ அஜமிக்கு அஜமி என்றோ, அரபிக்கு அரபி என்றோ அஜமிக்கு அஜமி என்றோ, எவருக்கும் பெருமை இல்லை, எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை. எவருக்கும் பெருமை இல்லை, எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை என்று சொன்ன மாணவிக்கும், மாணவியின் தோழர்க்கும், தோழமைக்கு துணை நின்ற தொண்டர்க்கும், தொடர்ந்தும் வழிவந்த நம்மவர்க்கும், தொலைக்காட்சி நேயர்க்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். திரை போட்டு கேட்டிருப்போரே, பிறை பார்த்து காத்திருப்போரே. திரை போட்டு கேட்டிருப்போரே, பிறை பார்த்து காத்திருப்போரே. பிறை 10 வந்திருக்கிறோம், குறையிருந்தால் மன்னிப்பீர். பிறை 10 வந்திருக்கிறோம், குறையிருந்தால் மன்னிப்பீர். அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அது இதோ இன்று இந்த மார்க்கம் பூரணம் என்று புனித தூதர் ஏறி நின்று மனிதர் நமக்கு சொன்ன குன்று. அது இதோ இன்று இந்த மார்க்கம் பூரணம் என்று புனித தூதர் ஏறி நின்று நமக்கு சொன்ன குன்று. மக்கத்து மண்ணைப் போல மாதங்களில் ஹஜ்ஜைப் போல, மக்கத்து மண்ணைப் போல மாதங்களில் ஹஜ்ஜைப் போல, மண்ணும் மாதமும் எதுவானாலும் மனித இரத்தம் புனிதமென்று மாநபி சொன்னார் அன்று. மனித இரத்தம் புனிதமென்று மாநபி சொன்னார் அன்று. புனித பூமியில் மனித இரத்தம் மலிந்து போனது என்று, புனித பூமியில் மனித இரத்தம் மலிந்து போனது என்று. கொத்து கொத்தாக குழந்தைகளின் இரத்தம், வீட்டுக்கு வீடு விதவைகளின் சத்தம். கொத்து கொத்தாக குழந்தைகளின் இரத்தம், வீட்டுக்கு வீடு விதவைகளின் சத்தம். செத்து செத்து பிழைக்கிறது விடியும் நாள், மிச்சம் மீது இருப்பவர்க்கு எப்படி இருக்கும் பெருநாள். செத்து செத்து பிழைக்கிறது விடியும் நாள், மிச்சம் மீது இருப்பவர்க்கு எப்படி இருக்கும் பெருநாள். வெக்கங்கெட்ட சமூகமும் கேடுகட்ட தலைவனும், வெக்கங்கெட்ட சமூகமும் கேடுகட்ட தலைவனும், சிச்சி நமக்கு என்ன திருநாள். அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அது மாநபி நின்ற இடம், பேருரை செய்த தடம், நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம். அது மாநபி நின்ற இடம், பேருரை செய்த தடம், நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம். நிலையாத இந்த நித்திலத்தில் நீதியின் பக்கம் நில் என்றார். நிலையாத இந்த நித்திலத்தில் நீதியின் பக்கம் நில் என்றார். நியாய தீர்ப்பு நாளை நினைத்து நினைத்து வாழச் சொன்னார். நியாய தீர்ப்பு நாளை நினைத்து நினைத்து வாழச் சொன்னார். சமூக நீதி என்றாரே சமத்துவம் என்று சொன்னாரே, சமூக நீதி என்றாரே சமத்துவம் என்று சொன்னாரே. எல்லோரும் ஒன்று என்றார், எவருக்கும் அடிமை இல்லை என்றார். எல்லோரும் ஒன்று என்றார், எவருக்கும் அடிமை இல்லை என்றார். அமானிதம் பேணுவீர் என்று அமானிதமாகச் சொன்னார் அன்று. அமானிதம் பேணுவீர் என்று அமானிதமாகச் சொன்னார் அன்று. அந்தோ அம்மனமாகத் திரிகிறது அனந்தரமாய் வந்த தேசமும் அதை முடிகொண்ட தலைகளும். அந்தோ அம்மனமாகத் திரிகிறது அந்த அனந்தரமாய் வந்த தேசமும் அதன் முடிகொண்ட தலைகளும். எலும்பாமலே படுத்ததில் தழும்பாகி போயிருக்கிறது உம்மத்தே முகம்மதும் உம்மத்தின் முகம்மதும். எலும்பாமலேயே படுத்ததில் தழும்பாகி போயிருக்கிறது உம்மத்தே முகம்மதும் உம்மத்தின் முகம்மதும். அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அது மாநபி நின்ற இடம், பேருரை செய்த தடம், நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக தந்த மடம். அல்யௌம அக்மல்துவும் அத்மம்துவும் அந்த மலையில் இறங்கியதும், அல்யௌம அக்மல்துவும் அத்மம்துவும் அந்த மலையில் இறங்கியதும், வந்தவரெல்லாம் சாட்சியாய் வைத்து, வந்தவரெல்லாம் சாட்சியாய் வைத்து, வந்த வேளை முடிந்ததென்று சொன்ன வேளை அழுதாரே, வந்த வேளை முடிந்ததென்று சொன்ன வேளை அழுதாரே அபூபக்கர். சொன்னதும் விளங்கி சொல்ல வந்ததும் விளங்கி, சொன்னதும் விளங்கி சொல்ல வந்ததும் விளங்கி அழுதாரே அபூபக்கர். அவர்தான் அன்பின் பக்தர். அரஃபா என்பது அவையில் என் தலைப்பு. அது மாநபி நின்ற இடம், பேருரை செய்த தடம், நுபுவத்தின் சாரெடுத்து நுணுக்கமாக சொன்ன மடம். அரஃபாவின் முழக்கத்தை அவையிலே வைத்து விட்டேன். அரஃபாவின் முழக்கத்தை அவையிலே வைத்து விட்டேன். சிலையிலே எழுத்து போல் சிந்தையில் எழுதுவோம்,
சிலையிலே எழுத்து போல் சிந்தையில் எழுதுவோம். அந்த மலை சொன்னது அறிவோம், சொற்படி நடப்போம். அந்த மலை சொன்னது அறிவோம், சொற்படி நடப்போம். வந்தவர்க்கும் வாய்ப்பு தந்தவர்க்கும் வஸ்ஸலாமு அலைக்கும். அரஃபா எனும் பெருமுழக்கம், பெருமானார் இறுதியுரை, மனித வாழ்வுக்கான முன்னுரை, இன்னும் உலகம் இருக்கும் வரை இருக்கும் உறுதியுரை. அரஃபா எனும் பெருமுழக்கம், பெருமானார் இறுதியுரை, மனித வாழ்வுக்கான முன்னுரை, இன்னும் உலகம் இருக்கும் வரை இருக்கும் உறுதியுரை. ஃபைசல் ஃபரீத் பாகோட்டு தந்தார். இனி வேறுவளையூராள் ஃபாரிகா ஃபாரூக் இம்தியாஸ். பேருவகை பெருநாளின் மாணவியின் மதீனத்து நபவியின் மாண்புரைப்பார். வேறுவளையூராள் ஃபாரிகா ஃபாரூக் இம்தியாஸ் பேருவகை பெருநாளில் மாணவியின் மதீனத்து நபவியின் மாண்புரைப்பார். ரப்பு ரப்பு எனும் இறைமொழி, ரப்பு எனும் இறைமொழி அரபு தேசத்தில் முஹாஜிரீன்கள் அன்சாரீன்கள் தோளொடு தோள் சேர்த்த முசாபஹாவின் ஈரமொழி. கேட்கிறது நபியின் அதான், கேட்கிறது நபவியின் அதான். வாருங்கள் கேட்போம் கவி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அறச்சாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அனைத்தையும் உரிமையாக்கி அகிலத்தை ஆளும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சந்தர்ப்பம் தந்த ஏற்பாட்டுக் குழுவுக்கும் தலைமை கவிஞர் சக கவிஞர் குலாம் செவி மடுக்கும் நேயர்களுக்கும் ஷாலருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் தலைப்பிங்கு மஸ்ஜிதுன் நபவி எனும் முன் மாதிரி, என் தலைப்பிங்கு மஸ்ஜிதுன் நபவி எனும் முன் மாதிரி. மக்கா காஃபிர்களால் மனமுடைந்த மாநபி, மக்கா காஃபிர்களால் மனமுடைந்த மாநபி மக்கத்து முஹாஜிர்களுடன் மக்கா நகர் விட்டு பக்கத்து நகரான மதீனா சென்றாரே, பக்கத்து நகரான மதீனா சென்றாரே. மதீனாவில் அன்சாரிகள் மங்களம் வாழ்த்து பாடி அமர்க்கலமாய் வரவேற்றனரே முகமன் கூறினரே, வரவேற்றனரே முகமன் கூறினரே. தம்மில்லங்களில் தங்க வைத்தனரே, பொருள்களையும் பகிர்ந்தனரே, பசி நீக்கினரே, மக்கா முஹாஜிர் குடும்பங்களையும் அரவணைத்தனரே. அன்பொழுக பண்பொழுக உதவி நல்கினரே, அன்பொழுக பண்பொழுக உதவி நல்கினரே. லப் டப் எனும் இதய ஒளி, ரப் ரப் எனும் இறையச்சமொழி. மனமேற்று வாழும் அன்சாரிகள் எனும் மதினத்து மக்கள், மனமேற்று வாழும் அன்சாரிகள் எனும் மதினத்து மக்கள் தம் உற்ற சகோதரர் போலே தாராள குணத்துடன் ஏராளம் கொடுத்தனரே, தம் உற்ற சகோதரர் போலே தாராள குணத்துடன் ஏராளம் கொடுத்தனரே. மதீனா நிலத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலே மாநபி மக்களை ஒருமுகமாக்கினாரே, புது முகங்களை அறிமுகமாக்கினாரே, ஒரு முகமாக்கினாரே, புது முகங்களை அறிமுகமாக்கினாரே. இறை நம்பிக்கை, இறை அச்சம், மறை பண்புகளுக்கு வழி காட்டினாரே, மறை பண்புகளுக்கு வழி காட்டினாரே, வாழ வழி அமைத்தாரே. நபியின் கைவினை அமைத்த இல்லற வீடு நல்லறமான இன்பக்கூடு, நல்லறமான இன்பக்கூடு. ஒற்றுமை யோங்கி வேற்றுமை நீங்கி சகோதரத்துவம் தேங்கி சமத்துவம் மேலோங்கி மஸ்ஜிதுன் நபவி தோற்றுவித்த ஆட்சி, அதுவே மாண்புமிகு மாட்சி. தொழுகையில் அணி அணியாய் அணி திரளும் காட்சி, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி அன்றோ. மஸ்ஜிதுன் நபவி தொழுமிடம் மட்டுமண்டு, மஸ்ஜிதுன் நபவி தொழுமிடம் மட்டுமண்டு. மதீனா நகர் ஆளும் மன்றமே, மதீனா நகர் ஆளும் மன்றமே. ஆட்சி அதிகாரம், அரசியல் பொருளாதாரம், அமல்கள் அனைத்தும் அடங்கிய ஆளும் முன்மாதிரி மன்றமன்றோ, ஆளும் முன்மாதிரி மன்றமன்றோ.
மஸ்ஜிதை மையமாக வைத்தே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் படிப்படியாக நபி பெருமானார் வழி காட்டினார் அண்டோ. மஸ்ஜிதை மத்தியஸ்தம் வைத்தே நேர்வழி காட்டினார் அண்டோ, நேர்வழி காட்டினார் அன்றோ. இன்றுள்ள மஸ்ஜிதுகள், இங்குள்ள மஸ்ஜிதுகள் தொழுகைக்கும் அமல்களுக்கும் மட்டுமே, தொழுகைக்கும் அமல்களுக்கும் மட்டுமே. மற்றவைகள் வெவ்வேறாக காட்டுமே, மற்றவைகள் வெவ்வேறாக காட்டுமே. எல்லாம் வெவ்வேறு, எதிலும் வெவ்வேறு. இது இஸ்லாமிய சமூகத்துக்கு பொருந்துமா? நபி காட்டிய வழியாகுமா? முஸ்லிம் சமூகம் திருந்துமா? இஸ்லாமிய சமூகத்துக்கு பொருந்துமா? நபி காட்டிய வழியாகுமா? முஸ்லிம் சமூகம் திருந்துமா? அன்று அன்சாரியரின் பண்புகள் அலாதி, அன்று அன்சாரியரின் பண்புகள் அலாதி. எம்மிடம் தூஷிக்கும் இல்லையே அம்மாதிரி, எம்மிடம் தூஷிக்கும் இல்லையே அம்மாதிரி, இம்மியளவும் இல்லையே இம்மாதிரி. இன்றுள்ள மக்கள் உணவு உடை உறையுள் கொடுப்பார்களா? தம் இல்லங்களை இழப்பார்களா? உற்ற சகோதரனாய் ஏற்றுக்கொள்வார்களா? உற்ற சகோதரனாய் ஏற்றுக்கொள்வார்களா? இன்று உடன் பிறப்புக்களை உலக விடயங்களுக்காய் உதறி தள்ளும் உலகமாச்சே. இன்று உடன் பிறப்புக்களை உலக விடயங்களுக்காய் உதறி தள்ளும் உலகமாச்சியே. எம்மவர் எங்கே, அவர்கள் எங்கே? மஸ்ஜிதுன் நபவி சிறந்த முன்மாதிரி அன்றோ, எமக்கு வழிகாட்டும் தீபமன்றோ. மஸ்ஜிதுன் நபவி சிறந்த முன்மாதிரி அன்றோ, எமக்கு வழிகாட்டும் தீபமன்றோ. அவர்கள் சிறந்த வாழ்வு எம்மில் அமைந்தால் அன்றி சிறப்புறாது பிரச்சினை நீங்காது, சிறப்புறாது பிரச்சினை நீங்காது. எம் வாழ்வும் வெல்லாது, எம் சிறப்புறாது பிரச்சினை நீங்காது, எம் வாழ்வும் வெல்லாது. மஸ்ஜிதுன் நபவியை முன்மாதிரியாய் எடுத்து நல் மாதிரி தொடுத்து புடம் போடுவோம், திடம் பூணுவோம். மஸ்ஜிதுன் நபவியை முன்மாதிரியாய் எடுத்து நல் மாதிரி தொடுத்து புடம் போடுவோம், திடம் பூணுவோம். ஆசிரியராய் ஆலோசகராய் பணி செய்து ஓய்ந்த கரம் மௌலவியா ஃபாரிகா பரிசுத்த மதீனத்து நபவியின் கதை சொன்னார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அறுத்து பலியிட வேண்டுமென்றதும் ஓங்கிய கத்தி கழுத்தை அறுக்கவில்லை. அறுத்து பலியிட வேண்டுமென்றதும் ஓங்கிய கத்தி கழுத்தை அறுக்கவில்லை. பக்கத்தே பாறாங்கல்லை பிளக்கிறது, பாறாங்கல்லை அது பிளக்கிறது. கத்திக்கும் கட்டளை பிறப்பித்தான் அல்லாஹ். அல்லாஹ்வே போதுமானவன். ஈமானின் கிரியைகள் மீது ஹஜ்ஜெனும் தியாகத்தின் நினைவடுக்குகள் நீள்கின்றன. ஈமானின் கிரியைகள் மீது ஹஜ்ஜெனும் தியாகத்தின் நினைவடுக்குகள் நீண்டன. இறை கட்டளை ஒன்றே, குர்ஆன் ஒன்றே குவலயம் முழுதும் பின்பற்றுதலுக்கானது. இறை கட்டளை ஒன்றே குவலயம் முழுதும் பின்பற்றுதலுக்கானது. குர்பான் அறுத்து பலியிட பணிக்கிறது, அறுத்து பலியிட பணிக்கிறது. ஓங்கிய ஈமானிய உணர்வால் தன் அகங்காரம் அறுக்க வேண்டும். ஓங்கிய ஈமானிய உணர்வால் தன் அகங்காரம் அறுக்க வேண்டும். தான் என்ற தற்பெருமை அறுக்க வேண்டும். வன்கொடூரங்களை அறுக்க வேண்டும். விண்வரை பாயும் அநியாயத்தை அறுக்க வேண்டும். மாற்றானிடம் அபகரிப்பை அறுக்க வேண்டும். மற்றுமுள்ள தீங்குகளை அறுக்க வேண்டும். குர்பான் என்றால் அறுத்து பலியிட வேண்டும். பற்றற்ற படு பாதகங்களை அறுத்திட வேண்டும். மாற்றம் ஒன்றை காண்பதே அறுத்து பலியிடல் என்பது. மாற்றம் ஒன்றை காண்பதே அறுத்து பலியிடல் என்பது. அறுத்து பலியிடல் என்பது கல்புகளை தூசு தட்டி தூய நிலையில் பரிசிப்பது. எல்லோருமே வாருங்கள், ஹஜ்ஜனும் தூய உணர்வாள் ஈமானிய மார்க்க நடை நாம் பயில்வோம். ஹஜ்ஜனும் தூய உணர்வாள் ஈமானிய மார்க்க நடை நாம் பயில்வோம். அனைவருக்கும் ஈத் முபாரக்.